அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு எது சம்மந்தமானதுன்னா, என்னோட மலேசியா பயணம் நல்லபடியாக முடிஞ்சு நான் சென்னை திரும்பிட்டேன். கண்கண்ட தெய்வம் கந்த பெருமான் நடத்தும் அற்புதங்கள் அதிசயங்களில் என் வாழ்வில் மறக்க முடியாது எத்தனையோ இருக்குது. அதில் இந்த மலேசியாவில் நிகழ்ச்சிக்கு அனுமதி வாங்கிறதுக்காகவும் நிகழ்ச்சி ஏற்பாடு சம்மந்தமாகவும் தான் நான் முக்கியமான விஷயமா போனேன். அதில் கடைசியாக ஸ்காட் ரோட் கந்தசுவாமி கோயிலேருந்து வெளியே வரப்போ அங்கே ஒரு புத்தக கடை இருக்குது. அந்த அம்மா வந்து என்னை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பள்ளி எழுச்சி தரிசனம் என்னோட காணொலி பார்த்துட்டு முருகப்பெருமானை பார்க்க வந்திருக்காங்க. நான் அவங்கள கோயிலில் பார்த்து எனக்கு கொடுத்த மாலை வந்து அவங்க கையில் கொடுத்தேன். அப்போது கொடுப்பதும் முருகனே கொடுக்க வைப்பதும் முருகனே மாதிரி நான் ஒரு விஷயம் வந்து மலேசியா முருகர் நிகழ்ச்சியில் இந்த விஷயம் எல்லாமே தயார் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் முடியாமல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரேன். நான் வந்து இன்னொருத்தவங்களை பார்க்கறதுக்காக நான் ஹோட்டலில் போகிறப்போ யாரோ ஒருத்தங்க பின்னாடி இழுத்தாங்க. பார்த்தா இந்த அம்மா சொன்னேன். எனக்கு முதல்ல ஸ்ட்ரைக் ஆகலை. நான் அப்புறம் தான் ஃபோட்டோ காமிச்சு, ஆமாங்கம்மா நீங்கள் உங்களுக்கு நான் இந்த மாலை கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நான் என்ன விஷயம் மனசில் நினச்சிதோ அந்த அம்மா வந்து அந்த விஷயத்த கேட்டாங்க. ஸோ இது ஒரு பெரிய அற்புதம். ரொம்ப மனம் நெகிழ்ந்து போனேன். அதே போல் அங்கே நான் நிறைய பேரை சந்தித்தேன். முக்கியமாக நான் என்னை தொடர்ந்து மலேசியாவில் என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அதில் நிறைய பேரை சந்தித்தேன். அதில் ஒரு சில 2-3 தெய்வ குழந்தைகளோட விஷயம் வந்து எனக்கு ரொம்ப 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 நெருடலாக இருந்துச்சு. ரொம்ப பாரமாக இருந்துச்சு. அவன் வந்து இறைவன் வந்து ஏன் இப்படி ஒரு சில விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்காரு. என்னோட கர்மாராய்ச்சியில் வந்து நான் வந்து பேட்டியெல்லாம் குறைக்கணும் போதும் அப்படின்னு சொல்லி குறைச்சதை வந்து கரெக்டாக மலேசியாவில் அவ்வளோ பேர் நோட்டீஸ் பண்ணி கேட்டாங்க. ஏன் சார் நீங்கள் அவ்வளோ பேசுறதுல இப்போ கம்மி பண்ணிட்டீங்கன்ட்டு. அதில் முக்கியமான காரணம் தெய்வ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தரப்போ எல்லாருக்கும் ஒரு புள்ளியில் வந்து கனெக்ட் ஆகுறாங்க. அதில் ஒரு தெய்வ குழந்தை வந்து அம்மா என்கிட்ட சொன்னாங்க, என் குழந்தை அம்மான்னு கூப்பிட்றது கேட்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னது வந்து எனக்கு அவ்வளோ பெரிய பாரமாக இருந்துச்சு மனசு. எல்லாம் முடிச்சுட்டு விடிய காலத்தில் 5:45 ஃப்ளைட்டு. நான் மதியானம் விடிய காலத்தில் 5:45 என்னோட விமானம்னால நான் 12 மணிக்கே வந்துட்டேன். முன்கூட்டியே சீக்கிரமாக போயிடணும்னு சொல்லி. அப்போது கரெக்டாக விமானம் வரப்போ நான் மட்டும் தனியாக வந்து என்னோடய உதவியாளர்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் போனது எல்லாமே KL T2 தான் போயிருக்கேன். T1 போனதில்லை. அப்போ அப்படியே நினச்சிட்டே வரேன், முருகா எப்படியாவது எல்லா ப்ரொசீஜரையும் முடிச்சுட்டு இமிகிரேஷன்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக உள்ளே போயிடணும் முருகா. எப்பயும் போல் யாராவது ஒருத்தர் நீக்கு அனுப்புவேன் முருகா, அனுப்பு முருகான்னு அப்படியே கேட்டுக்கிட்டே நான் போகிறேன். கரெக்டாக என்னோடய கேட் நம்பர் வரப்போ ஒருத்தங்கிட்ட நான் வந்து அட்ரஸ் மீன்ஸ் இண்டிகோ ஃப்ளைட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் கேட்டேன். அது கேட்டவங்க யாருன்னா, நீங்கள் பிளாக் கலர் கோட் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த படத்தில். அவங்களும் வழி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த தம்பி ஒயிட் ஷர்ட் போட்டுக்க தம்பி வந்து பின்னாடி ஓடி வந்தார். சார் நீங்கள் JSK கோபி தானேங்க சார், என்னோடய பாஸ் வந்து உங்களோட ஃபாலோவர் சார், அவங்ககிட்ட தான் நீங்கள் அட்ரஸ் கேட்டிங்க, அந்த கேட் கேட்டிங்க சார், அவங்க வெயிட் பண்ணுறாங்க சார்னு. அந்த அம்மா என்னை பார்த்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேருமே முருகர் அமைச்ச ஆள் தான். அதில் அந்த ஒயிட் ஷர்ட் போட்ட தம்பி வந்து என்னை ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு ட்ரை பண்ணி வடப்பள்ளிலாம் தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு. கடைசியாக அந்த தம்பி தான் இமிகிரேஷன் வரைக்கும் நல்லபடியாக முடிஞ்சு உள்ள கேட் வரைக்கும் என்னை கொண்டு போய் விட்டார். அந்த அம்மா வந்து அவ்வளோ பெரிய ஒரு தெய்வ அம்சமாக இருக்காங்க. முருகரே அவங்க குழந்தையாக பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் அனுராதான்னு சொல்லி ஸ்ரீவித்யா 2 பேர். முருகர் அற்புதம் அதிசயம். இந்த 3 பேருமே எனக்கு பெரிய அளவுக்கு மலேசியா இருந்து சென்னை திரும்புறதுக்காக பெரிய ஹெல்ப் பண்ணி நல்லபடியாக கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவ்வளோ கூட்டத்தில் எனக்கு முட்டி வலி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு எங்கேயுமே நிற்க விடாமல் உடனே எல்லா கேட்டும் கிராஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ கண்கண்ட தெய்வம் முருகப்பெருமான் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளுக்கு இப்படி செய்கிறாரு. இது எனக்கு மட்டும்தான் செய்கிறாருன்ட்டு அப்படி யாரும் நினச்சிடாதீங்க. எல்லார் வாழ்க்கையிலும் எங்கேயோ ஒரு வகையில் ஒரு மனித உருவமாக முருகப்பெருமான் வந்திருப்பார். நம்ம அதை அலட்சியமாக கடந்திருப்போம். நம்ம பார்க்குற எல்லாருமே முருகராக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே நம்மளுக்கு துன்பமும் இன்பமும் சமமாக நினைக்கிற மனசு வந்துடும். நல்லது நடந்தால் தான், கெட்டது நடந்தால் தான். நான் மலேசியாவில் மோகனையை வச்சு ஒரு காணொலி எடுத்திருக்கேன். ஒரு மலாய் மக்கள் மட்டும் இருக்கிற இடத்துல சரவணன் பேர் கொண்ட ஒருத்தர் வந்து வந்தாருன்னா அது இறைவன் அதிசயம், அற்புதம் தான். பார்க்குற எல்லாருமே நீங்கள் முருகராக பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்றைக்குமே நம்மளுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தனித்தனியாக திரும்ப எல்லாம் சமமாக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோடய மலேசியா பயணம் நல்லபடியாக முடிஞ்சு வரும் ஜூலை 28ஆம் தேதி கந்தசுவாமி கோயிலில் முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி நடக்கப்போகுது. மலேசியா முருகர் சொந்தங்களுடன் கலந்துரையாடல் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மனநிறைவையும் எனக்கு என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழியாகவும் இருக்கும். அதே போல் மலேசியாவில் 10 மலை முருகர் கோவிலில் நடராஜர் ஐயா அவரோட மகன் DSK அவரை சந்தித்து பேசினேன். காரணம் வந்து அருணையனார் பெருமானோட சிலை வந்து 10 மலை முருகர் கோவிலில் வைக்கணும்னு சொல்லி அனுமதி கேட்டிருக்கேன். இல்லை அவங்களே வைக்கணும்னு கூட நான் கோரிக்கை வச்சுருக்கேன். கண்டிப்பாக முருகப்பெருமான் நடத்துவார். ஒரு ஐயா சொன்னார், என்னோடய காணொலியெல்லாம் பார்த்துருக்கேன். அதில் திருச்செந்தூர் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணி சொன்னார். மலேசியாவில் ஒரு வேல் நிகழ்ச்சி நடத்த போகிறதா சொன்னார். பிரம்மாண்டமாக உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருமே வர வச்சு பண்ணுறேன்ட்டு அதுவும் முருகப்பெருமான் தான் அவர் செய்ய வைக்கிறாரு. நடத்துவதும் நடத்தி காட்டுவதும் முருகன் என்றது உண்மை.
விரைவில் மலேசியா முருகர் அடைக்க நிகழ்ச்சியில் வந்து எல்லா முருகர் சக்தியிலும் கண்டிப்பாக பார்ப்பீங்க. இன்று மாலை 6 மணிக்கு பிகைன் பக்தியில் என்னோட நேர்காணல் வருது, நீண்ட காலத்துக்கு அப்புறம். அது பெரிய அளவுக்கு நிறைய பேரோட சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாக இருக்கும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.